உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்குன்ட்டு நீங்கள் வந்து ஃபுட் வாங்கிக்கிறீங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறீங்க, அவங்களுக்கு டாய்ஸ் வாங்கி வைக்கிறீங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கிறீங்க. உங்களோட கிட்ஸ்க்காக நீங்கள் வாங்கிக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகள் மேலே இருக்க பாசத்தில் எல்லாம் வாங்கிக்கிறீங்க. இப்போ என்ன நடக்குன்னா, யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க வந்து உங்கள் பிள்ளைகளோடது எல்லாத்தையும் திருடிட்டு போய் அவங்களோட கிட்ஸ் கொடுத்தாங்கன்னா, அல்லது அதை செல் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? எனக்கு இதுக்கு ஆன்சர் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இதே விஷயம் தாங்க நடந்திருக்கு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கிளாஸ் கொடுக்கணும்னு ஃப்ரீ கிளாஸ் எடுத்தோம். சரிங்களா? ஃப்ரீ கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து 1.5 வருஷம், 1 வருஷம் 8 மாதம் 9 மாதம் ஆகுது. 1 வருஷம் 9 மாதமாக ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இப்போ ஒரு திருடி வந்திருக்கா. இந்த திருடினா பயங்கரமான திருடி. சரிங்களா? ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்துகிறா. அதாவது இன்ஸ்டிடியூட் நடத்தணும்னா அவளோட எஃபர்ட்டில் அவள் கிளாஸ் எடுக்கணும். அப்படி எடுக்காமல் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து வச்ச கிளாஸை டவுன்லோட் பண்ணி அவள் கொடுத்து சம்பாதிச்சுட்ருக்காங்க. நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கேன். அவன் வந்து காசுக்கு அந்த கிளாஸை எடுத்துகிட்ருக்கா. எவ்வளோ துமிர் இருந்தால் இந்த வேலையை பண்ணியிருப்பா பாருங்க. அவளுக்கு வந்து அவளுக்கு எடுக்கணும். இப்போ எங்கள் சைடு வந்து நாங்கள் வீடியோ எடுக்கணும், போஸ்ட் பண்ணணும், அதுக்காக கண்டென்ட் பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்ல கிளாஸ் எடுக்கணும், அவங்களுக்கு வந்து கிளியராக டவுட் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். அவளுக்கு அந்த வேலைலாம் கிடையாது. அவளுக்கு என்னது, எங்கள் வீடியோ திருடி போட்டுட்டு அதன் மூலமாக அவளுக்கு சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. இதை பார்த்தா எப்படி இருக்கும்? அதாவது இதுக்கு லீகலாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக எடுப்போம். இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் நடக்காமல் கண்டிப்பாக பண்ணுவோம். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எடுத்த கிளாஸுங்க, அதை வந்து நான் உரிமையாக இன்றைக்கு வரைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க லைஃப் லாங் பார்க்கணுன்னு வச்சுருக்கோம். எல்லாருமே கிளாஸ் எடுக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 1 மாதம் கிளாஸாக 1 மாதம் நீ ஃபீஸை பே பண்ணு, வந்து ஜாயின் பண்ணு, 1 மாதத்தில் வீடியோவாக உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஆக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது வீடியோவை அவங்க அக்சஸ் பண்ண முடியாது. நான் வந்து இன்றைக்கு வரைக்கும் என் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என் வீடியோஸை இன்றைக்கு வரைக்கும் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஏன் அவங்க வந்து என்னைக்கு டவுட் இருந்தால் கூட பார்த்துடட்டும், என்னைக்கு டவுட் இருந்தால் என்ன கூப்பிட்டு கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிடட்டும். ப்ராப்பராக லைஃப் லாங் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. எனக்கு இது தேவையான் இருக்குது, தேவையில்லாமல் தலைவலி இழுத்து வச்ச மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்க விடவும் மாட்டேன். எதுக்கு நம்ம தெரிஞ்ச பிறகு சும்மா இருக்கணும்? எவ்வளோ துமுறு இருக்கணுங்க. ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்களுக்கு தெரியாதாங்க அடுத்தவங்களோட வீடியோட எடுத்து போடக்கூடாது. அதாவது யூடியூப் பாலிசி படி என்ன தெரியுமா, ஒருத்தவங்களோட வீடியோஸில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை கூட நான் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு வீடியோ கிளிப்பு கூட நான் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே என்னோட என்னோட தான் இருக்கணும். இது வந்து நார்மலாக என்ன வீடியோஸ்னால காப்பிரைட் உண்டுங்க. ஆனால் அவளுக்கு எவ்வளோ துமிர் இருந்தால் பண்ணுவான்? அறிவே இல்லைங்க, சுத்தமாக அறிவில். அவளாம் இன்ஸ்டியூட் நடத்துக்கு தகுதியாக இல்லாத ஆள் தான். ஆனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறா. கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும். இப்படிப்பட்ட ஆட்கள் உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் நாடு முன்னேறாதுங்க. ஒரு மனுஷன் கூட முன்னேற முடியாது. திருடிகள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஏமாறுறவன் இருக்கிறது வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான்னு நான் சொல்லியிருக்கேன், நிறைய நேரம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆளாக இன்னைக்கு நான் ஏமாந்து நிற்கேன். இனிமேல் ஏமாறாமல் நான் பார்த்துக்கிறேன்.